கிட்னி திருட்டு புகார் தொடர்பாக அரசின் கவனத்தை ஈர்க்க அதிமுக எம்எல்ஏக்கள் கிட்னிகள் ஜாக்கிரதை என்ற பேட்ஜ் அணிந்து சட்டப்பேரவைக்கு வருகை தந்தனர். இது தொடர்பாக பதிலளித்த மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பாரபட்சமின்றி அரசு நடவடிக்கை எடுத்திருப்பதாக தெரிவித்தார். சட்டப்பேரவை கூட்டத்தின் 3வது நாளில் அதிமுக எம்எல்ஏக்கள் கிட்னிகள் ஜாக்கிரதை என்று எழுதப்பட்ட பேட்ஜ் அணிந்து பேரவையில் கலந்து கொண்டு கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தினர். நாமக்கல் மாவட்டத்தில் நடந்த சட்டவிரோத சிறுநீரக மாற்று முறைகேடு தொடர்பாக திமுக அரசு உரிய விசாரணை நடத்தாமல் அலட்சியமாக செயல்படுகிறது என்று அதிமுக எம்எல்ஏக்கள் குற்றம் சாட்டினர். சிறுநீரக அறுவை சிகிச்சை முறைகேடு விவகாரம் குறித்து அவையில் உரையாற்றிய மருத்துவத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன், IAS அதிகாரி வினித் தலைமையிலான குழு நாமக்கல் பள்ளிபாளையத்தில் ஆய்வு மேற்கொண்டதாகவும் இதில் இடைத்தரகர்கள் ஸ்டாலின் மோகன், ஆனந்த் ஆகியோருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையின் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த புகாரில் 7 அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்தார். எந்த மருத்துவமனை எவருடையதாக இருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை ஆணையம் மறுசீரமைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். நாமக்கல் மாவட்டத்தில் ஏழை தொழிலாளர்கள் மூளைச்சலவை செய்யப்பட்டு சட்டவிரோதமாக சிறுநீரகங்கள் எடுக்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதில் திருச்சி மற்றும் பெரம்பலூரில் உள்ள 2 தனியார் மருத்துவமனைகள் தொடர்புடையதாக கூறப்படுகிறது. ஆளுங்கட்சியினர் தொடர்புடைய மருத்துவமனை என்பதால் விசாரணையில் அரசு தாமதம் செய்கிறது என்ற குற்றச்சாட்டும் எதிர்க்கட்சியினரால் முன்வைக்கப்பட்டது. இந்த விவகாரத்தை விசாரிக்க தென்மண்டல IG பிரேமானந்த் சின்ஹா தலைமையில் சிறப்பு விசாரணை குழுவை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது.